த லாஸ்ட் ஸ்டோன் கார்வர், கடைசி சிற்பி. 7th இங்கிலீஷ் டேர்ம் 2 யூனிட் 2 ப்ரோஸ்ல இருக்கிற இந்த ஸ்டோரியை தமிழில் பார்த்துக்கிட்டு வர்றோம். இது 4வது பார்ட், பேஜ் நம்பர் 117. நாட்கள் கடந்து போனது. கோபால் வீட்டை விட்டு சென்று 1 மாதமாகிவிட்டது. முதியவர் இடைவிடாது உழைத்து கொண்டிருந்தார். கற்சிலை பளிச்சென இருந்தது. கிருஷ்ணனின் வலுவான நேர்த்தியான தோள்கள், மென்மையான வளைந்த இடுப்பு, உதடுகளுக்கு நயமாக புல்லாங்குழலை பிடித்திருந்த கூர்மையான விரல்கள், முகம் அமைதியான அழகான முகம், இவை அனைத்தையும் உணர முடிந்தது. அவருக்கு பசி தெரியவில்லை, தாகம் தெரியவில்லை. நேரத்திற்குள் சிற்பத்தை முடிக்க வேண்டும் என்பதில் மட்டுமே உறுதியாக இருந்தார். இது அவரது மிகப்பெரிய சிறந்த படைப்பு. அதே சமயம் இது அவரது கடைசியான படைப்பாகவும் இருக்கும். ஆனால் அவர் சோர்வடைந்து விட்டார். தன் வலிமை குறைந்து வருவதை உணர்ந்தார். அவரது தோள்கள் வலிக்கத் தொடங்கின, கைகள் மரத்து போனது. அவரது பார்வை மங்கியது. பயத்தில் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்தார். மாஸ்டர்ஜி, நீங்க இன்னும் உங்க சாப்பாட்டை தொடவே இல்ல. தயவு செய்து கொஞ்சம் சோறும் காய்கறியும் சாப்பிடுங்க. நீங்க காலையில 1 டம்ளர் பால் மட்டும் குடிச்சிங்க. கொஞ்சம் தயிர் எடுத்துக்குங்க. உங்களுக்கு தயிர் பிடிக்கும்னு எனக்கு தெரியும் என்று சலீம் சொன்னான். முதியவர் தலை நிமிர்ந்து மெதுவாக, நான் இதை முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கோபால் இருந்திருந்தா இது வேற மாதிரி இருந்திருக்கும். அவன் இன்னும் நுணுக்கமான சிற்பக்கலையை கத்துக்கல. ஆனா இன்னும் 1-2 வருஷத்துல கண்டிப்பாக கத்துக்கிட்டு இருப்பான் என்றார். அவர் அமைதியாகிவிட்டார். முகத்தின் அம்சங்களையும் கைகளையும் செதுக்குவதில் சிரமம் இருந்தது. அந்த சிலையில் கற்றுக் கொடுக்க முடியாத ஏதோ ஒரு குறை இருந்தது. சரி, அப்புறம் என்னதான் ஆச்சு? அதை அடுத்த பாட்டுல பார்க்கலாம். பாய்.